393 seats have been polled. அதில் கம்ஃபர்டபுளாக பிஜேபி கெட்ஸ் 272 to yes. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சுவாதிக்கும் என்ன தொடர்பு? சுனிதா கெஜ்ரிவால் சொன்னதின் பெயரில் சுவாதி என்ற அம்மையாரை நன்னா அடிச்சு தலைமையில பிடிச்சி வெள்ள தடுத்தார், நன்னா அடிச்சு விட்டாங்க. நரேந்திர மோடி அப்ப சொன்னது இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. அவர் எங்கே, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க பாருங்க, அவர் எங்கே, ராகுல் காந்தி எங்க பாருங்க. இந்த விளக்கத்தை தமிழக மக்கள் கண்டிப்பாக புரிந்து. காரணம் என்ன என்று கேட்டால், மோடியோட ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு அண்ட் தென் ஆல்சோ இஸ் நாமினேஷன். ஆல்மோஸ்ட் ஆல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்திருந்தாங்க. பட் ஓபிஎஸும் டிடிவி ஏன் சார் மிஸ்ஸிங்கா இருந்தாங்க? கவர்னர் சொல்லிட்டாரு எங்கிட்ட சாங்ஷன் வாங்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேக் ஆர்டர் ஒன்று வெளில சுற்றி இருக்குது. அந்த ஃபேக் டீப் ஃபேக்கினுடைய ஆர்டர் வெதர் இட் வாஸ் டன் பை த டிஎம்கே ஆர் ஆன்டி அண்ணாமலை பீப்புள். காங்கிரஸ் ஒரு மரண படுக்கையில் இருக்கு, இட்ஸ் இன் டெத் பெட். முக ஸ்டாலின் கூட காங்கிரஸ் இருந்தால் 26 கைட்டி விடணும்னு முக ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு. ஆர்மியை இன்ஸ்டிகேட் பண்ணி பேசுறது ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி. அது டேஞ்சர் ஃபார் காங்கிரஸ், ராகுல் காந்தி, டேஞ்சர் ஃபார் இந்தியா. சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஸ்ரீதர் சார், வெல்கம் பேக் சார். தேங்க்யூ. I want to start with இந்த phase 4 எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு சார். அதோட ஹைலைட்ஸ் என்ன? அதே மாதிரி என்டிஏ மேஜிக் ஃபிகரை தாண்டுவாங்களா phase 4க்கு அப்புறம்? டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கும் ஸ்ரீதருடைய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால் 393 சீட்ஸ் have been polled. அதுல கம்ஃபர்டபுளா பிஜேபி கெட்ஸ் 272 to yesterday. அமித்ஷா சில பட்டியலுடன் சொல்லி இருக்கிறார். வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஒருலாம் சொல்லியிருக்காரு. அதை தவிர இன்னும் ஒரு 190 சீட்ஸ் பாக்கி இருக்குது. அதுல அக்கார்டிங் டு மிஸ்டர் அமித்ஷா we will get minimum of 100. So it's already they've crossed for 400. Fourth phase-ல பிஜேபி is forming the government. நான் கேட்ட காங்கிரஸுக்கு எவ்வளவு வரும் சார்னுட்டு 37 to 40 தான் வரும்னு சொல்றாரு சார். இதுதான் சார் ஃபோர்த் ஃபேஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸ்ரீதர், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரொம்ப வெயில் இருந்தது. ஃபோர்த்தில் அவ்வளவா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நேற்று பாம்பேல, மும்பைல, பூனால, அந்தமான்ல, பெங்களூர்ல, சென்னையில மழை வந்துருச்சு. அந்த ஒரு தாக்கம் இல்லை. எது இருந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய கன்ஃபியூஷன்னால voters have decided not to vote, and those who are committed to யார் யாருக்கு பிஜேபி மேல இருக்கக்கூடிய பாசம், அன்பு இருக்குதோ அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் பிஜேபிக்கு வந்திருக்கு சார் ஸ்ரீதர், நார்த் இந்தியால. அதுதான் மெயின் டர்ன் ஆஃப் ஈவென்ட். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஃபார் காங்கிரஸ் ஸ்ரீதர். சார், இங்க ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, மோடி 75 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆவாரு அப்படின்னு. அது என்ன சார் ஒரு கன்ஃபியூஷன்? அது புது கன்ஃபியூஷன் குழப்பத்தை உண்டாக்குறாரு சார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஸ்ரீதர், இப்போ 75 இயர்ஸ்ங்கிறது there was no decision. அப்படி இருந்ததுன்னா எதுக்கு ஹேமாலினிக்கு who is above 75 is given ticket? சில பேர் கட் பண்ணியிருக்காங்க. அது பார்ட்டியினுடைய டெசிஷன். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சம்பந்தம்? இப்போ 1984, 85, 86 அப்போ எல்லாம் ராஜ்யசபால எல்லாம் யங்ஸ்டர்ஸே போட்டார் ராஜீவ் காந்தி. அந்த ராஜீவ் காந்தி 65 இயர்ஸ் கட் ஆஃப் இயர். நான் அதுக்கு மேல யாரையும் வச்சுக்க மாட்டேன்ட்டு. காரணம் என்னன்னா, he wanted to throw out அர்ஜுன் சிங். அதுக்காக he brought a formula. எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு there is no age bar in his party. எதுக்காக பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், அசுதோஷ் இவங்கெல்லாம் ஏன் விட்டுட்டு போனாங்க? there is no age bar. they would have continued. So ஆக மொத்தம் ஏஜுக்கும் பாலிசிக்கும் சம்பந்தமே கிடையாது சார். If I am a Sanatani, if I am a Hindu, I am Hindu forever. I will not defect to any other religion. வயசு 75 இருந்தாலும் சரி, 80 இருந்தாலும் சரி. ஸோ அவர் ஒரு புதுசாக கன்ஃபியூஷன். அது அமித்ஷா பதில் சொல்லிட்டார் நல்லா. 29 as long as பிஜேபி நரேந்திர மோடி தான் இருப்பார் எங்களுக்கு லீடர், அவர் யோகி வந்துருவாரு. அப்ப பார்க்க போனீங்கன்னா ஏன் இவர் ரிசைன் பண்ணாது இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால்? அவருடைய பண்ண வேண்டியது தானே ஜெயில இருந்துட்டு கூட. பண்டல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஒரு புழுகு முட்டை என்றால் அது
அரவிந்த் கெஜ்ரிவால் தான். புடுகிறது வெறும் gossip. So, moving on, sir. Modi actually Moved on to other portion of Tamil Nadu politics. அரவிந்த் கெஜ்ரிவால் பேர் எடுத்ததுனால அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கு நான் ஒரு உண்மையான கருத்தை சொல்ல வேண்டும். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். 2ஆம் தேதி ஜூன் மாதம் மீண்டும் சிறைக்கு சென்று விடுவார். இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ராஜ்யசபாக இருக்கக்கூடிய சுவாதி மேவால் என்ற ஒரு பெண்மணி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்க இல்லத்தில் சென்று அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க பொழுது வைபவ் என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய PA சுனிதா கெஜ்ரிவால் சொன்னதின் பெயரில் சுவாதி என்ற அம்மையாரை நன்னா அடிச்சு தலைமையில பிடிச்சி வெள்ள தடுத்தாரு. இன்னொரு நன்னா அடிச்சு விட்டாங்க. அந்த அம்மா வந்து நேரம் அங்கிருந்து போன் பண்ணிடுச்சு. CM ரெசிடென்சில இருந்து போன் பண்ணிடுச்சு. Then she went to the police station. அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி டினை பண்ணாங்க. நேத்தி சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய MP அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எஸ் she was beaten up. அதுக்கு 2 காரணம் இருக்கு ஸ்ரீதர். ஒன்னு 18ஆம் தேதி 18th 19th 2 days பிரைம் மினிஸ்டர் டெல்லியில ரேலி பண்ண போறாரு சார் நரேந்திர மோடி. அதுல இது சொல்லுவாரோ பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பயத்துல ஆம் ஆத்மி டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ் நாங்க வந்து அந்த வைபவ் என்ற PA மீது ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு. இப்போ 2 கொஸ்டின் வருது சார். ஒன்னு ஆம் ஆத்மி பார்ட்டி முதல்ல டினை பண்ணாங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சுவாதிக்கும் என்ன தொடர்பு? 20 வருடங்களாக 15 வருடங்களாக. ஷீ இஸ் வெரி வெரி போல்ட் லேடி சார். எனக்கு நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஷீ இஸ் வெரி ஆர்டிகல், டோட்டலி அர்பன் நக்சல். அந்த அம்மா வந்து பஞ்சாப்ல இருந்து MP ஆயிட்டாங்க. ஷீ மேரிட் அண்ட் காட் டைவர்ஸ்ட். எஸ்டர்டே அந்த டைவர்ஸ் பண்ண ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சுவாதி, நான் உன்னோட பிரிஞ்சுட்டேன்னா கூட அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்பாத, அவ ஒய்ஃபை தான் உன்னை அடிக்க வச்சா, உன் உயிருக்கு ஆபத்து, நீ ஜாகிரதையாரு, நீ செத்து போடுவ, அப்படிலாம் யூ வில் பி பீட்டன் அப், யூ வில் பி கில்ட் எல்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோ இஸ் அவைலபிள் சார். இஃப் யூ வாண்ட் ஐ வில் சென்ட் அண்ட் புட் இட் இன் ஹிந்தி சார். காரணம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மனதிற்கு இனிய அந்த பெண்மணி இதுல காலா இல்ல பிரேக் டவுனா என்ன எக்ஸ்ட்ரா அஃபேர் மேரிஷியல் அஃபேர்ஸா இதெல்லாம் we don't want to go into that. It's all personal affair. We will not touch. ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்குள்ள ஒரு இம்ப்ளோஷன் இருக்கு ஸ்ரீதர். ஆஃப்டர் எலெக்ஷன் இட் will split. ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டி 4 times ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அண்ட் டெல்லி கவர்மெண்ட் ஆஃப்டர் லிக்கர் கேட், இந்த அசால்ட் கேட் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு டெல்லியில. இது வந்து ஒரு பேச்சு பொருளாகி விட்டது. அனைத்து பெண்மணிகளும் இந்த சுவாதி மேவா பத்தி பேசிட்டு இருக்காங்க. எதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அடிச்சாங்க. ஆக மொத்தம் அவர் வெளியே வந்து நரேந்திர மோடி 75 வயது என்பதெல்லாம் குழப்பினாரே தவிர அவரே he got into his own web. அதுதான் சொல்லணும். சிலந்தி வலையில் தனக்கு தானே மாட்டிக்கொண்டு விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர். ஒரு புழுகு மூட்டை. நிறைய சம்பாதிச்சாங்க சார். 4000 crores அதுல சதர்ன் கனெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் கூட இருக்கு சார். மாக்குண்ட சுப்பிரமணிய ரெட்டியினுடைய பிரதர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தான் அதுல இன்சார்ஜ். அவர் இன்கொயரி பண்ணாங்க. அவன் YSR காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. அது தவிர கவிதா சீஃப் மினிஸ்டர் கேசிஆருடைய டாட்டர் 100 crores she got out of 4000. அங்க சண்டை. ஸோ அது மொத்தம் லிக்கர் கேட், ஊழல். பர்சனலா பாத்தீங்கன்னா he is not straightforward. அவருக்கு இந்த காம லீலைகள், கிருஷ்ண லீலைகள் அதிகம். எதுக்கு சார் அரசியல் வரணும்? யூ கான்ட் கம்பேர் வித் BJP ஆர் 75 years ஆஃப் நரேந்திர மோடி. அவருடைய டால் ஃபிகர் இங்க வருது. இது வரைக்கும் சார் ஸ்ரீதர் நான் ஒன்று சொல்றேன். எங்க 1995 மிஸ்டர் நரேந்திர மோடி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் BJP ஒரு வார்த்தை சொன்னார் சார். That's a very very important for talk to Sridhar viewers. ஓ மദ്രാസ് பண்டிட்ஜி திலகதாரி அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. ஹாஞ்சின்னுட்டு போன உட்காந்தேன். என் மீது ஒரு விதமான FIR வந்தது கிடையாது இது வரைக்கும். அது ஒரு ஸ்கூட்டரை ராங் பார்க்கிங் பண்ணினேன். ஏன்னா அவர் கார் ஓட்ட தெரியாது, ஸ்கூட்டர் தான் ஓட்டுவார். மனோகர்லால் கட்டர் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் இவரும் ஒரே ரூம்ல இருந்தாங்க. I used to meet them. அப்ப நரேந்திர மோடி பாய் போட்டு கீழே உட்காந்துருவாரு. பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்ப சொன்னது, ஐ நெவர் ஹேட் 1 FIR அகேன்ஸ்ட். இது வரைக்கும் ஒரு FIR கிடையாது.
அவர் எங்கே, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க பாருங்க, அவர் எங்கே, ராகுல் காந்தி எங்க பாருங்க. இந்த விளக்கத்தை தமிழக மக்கள் கண்டிப்பாக புரிந்து. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் தேசியவாதம் வளர வேண்டும் என்பதுதான் டாக்டர் ஸ்ரீதருடைய தாற்பயம், சித்தாந்தம், கொள்கை, பாலிசி. So we'll wait and watch, sir. Arvind Kejriwal closer track பண்ணலாம் சார் in our show. But moving on, sir, மோடியோட ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு and then also his nomination. But interestingly இங்க ஒரு கேள்வி வருது சார். Almost all alliance partners வந்திருந்தாங்க. But OPS-உம் TTV ஏன் சார் மிஸ்ஸிங்கா இருந்தாங்க? நான் பிஜேபி லீடர்ஸ்ட கேட்டேன். They have not been included in NDA என்கிட்ட சொன்னாங்க சார். அவ இப்ப NDA சேர்ந்தோம். ஒருவேளை அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 5 சீட் வந்ததுன்னா he may return to BJP. அது ஒண்ணு. ரெண்டாவது EPS கட்சி உள்ள பெரிய குழப்பம் இருக்குது. அங்க தங்கமணி, அன்புமணி எல்லாம் ஒரே சண்டை போட்டிருக்காங்க. EPS லீடர்ஷிப் கிரைசிஸ் வந்திருக்குது. இந்த சமயத்தை எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு, அதிமுகவை பிளவுபடுத்த மு.க. ஸ்டாலின் முயற்சிக்கிறார், என்னிடம் இருந்து 10 MLA-க்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் சொல்றாரு. 5ஆம் தேதி ஜூன் மாசம் தான் கரெக்டா தெரியும் சீதர். ஏன் அவர் போகலங்கிறது பிஜேபியில they have not been included in NDA, though they are our allies. ஃபார்முலா ஏன்னா ஓபிஎஸ்க்கு பார்ட்டி கிடையாது. 2 சீட் கொடுத்துருக்காங்க டிடிவி தினகரனுக்கு. they may include him in the NDA after polls நினைக்கிறேன் சார். அப்படிதான் எனக்கு சொன்னாங்க பிஜேபி. ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்துருவே ஹாச் போச் ஹரிபுரியில டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. தவிர இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு NDA லீடர்னா அண்ணாமலைன்னு வந்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலைன்னு வந்துருச்சு. ஸோ அதனால we are waiting and watching. 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு கிளியர் கட் பாலிசி வந்துடும் ஸ்ரீதர். சார் அண்ணாமலையை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் ரீசெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷனுக்காக கவர்னர் கிட்ட ஒரு சாங்ஷன் கேட்டிருந்தாங்க. என்ன சார் அது பேக் ஸ்டோரி என்ன? அதுக்கே சார் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், எஸ்பெஷலி ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர் நீட் சர்டன் கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷன். அவர் வந்து கிறிஸ்துவருக்கு பற்றியோ முஸ்லீமை பற்றியோ சிறுபான்மையினை பற்றியோ கேலியாக பேசினார் என்றெல்லாம் ஒரு அவதூறு வழக்கை போட்டார்கள். அதற்கு சட்ட ரீதியாக ஆளுநருடைய அனுமதி தேவை. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு FIR ஃபைல் பண்ணீங்கன்னா அது கிரிமினல் கேஸா மாற்ற முடியாது சார், ஆஸ் பர் த லா. கவர்னர் சொல்லிட்டாரு எங்கிட்ட சாங்ஷன் வாங்கலன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபேக் ஆர்டர் ஒன்று வெளில சுற்றி இருக்குது. அந்த ஃபேக் டீப் ஃபேக்னுடைய ஆர்டர் வெதர் இட் வாஸ் டன் பை த DMK or anti-Annamalai people or by IT wing of DMK எல்லாம் இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கவர்னர் has asked the report from DGP. நான் கேள்விப்பட்டேன் சார். Why this fake news from Rajbhavan is emanating? Who is doing that? ஆக மொத்தம் அண்ணாமலைன்னா பயப்படுறாங்க, எடப்பாடி பழனிசாமின்னா பயப்படுறாங்க, திமுக பயப்படுறாங்க. ஆக மொத்தம் திமுக வந்து ஒரு 10 சீட்டு காலி ஆயிடுமோன்னு உள்ள மனசுல இருக்குது. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் சார். சார் இப்போ இதெல்லாம் கூட பார்ட் ஆஃப் தி 2026 பிளானிங் எடுத்துக்கலாம் சார் DMK. ஏன்னா சோஷியல் மீடியாவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் அரெஸ்ட் ஆஃப் சவுக் சங்கர் ஃபெலிக்ஸ் தோ வேலிட், அவங்களை அரெஸ்ட் பண்ண விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2026 பிளானிங் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த மீன் டைம் செல்வ பெருந்தகை வந்து இது மாதிரி DMK-யோட அலையன்ஸ் வந்து நாங்க யோசிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார். அதோட பின்னணி என்ன சார்? காரணம் என்னன்னா, நார்த் இந்தியால ஸ்ரீதர் காங்கிரஸ் என்பது இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் லாஸ்ட் பிரீத். கடைசி மூச்சு காங்கிரஸ் வந்து ஒரு மரண படுக்கையில் இருக்கு. இட்ஸ் இன் டெத் பெட். அந்த பின்னணியில் பார்த்தா மு.க. ஸ்டாலின் கூட காங்கிரஸ் இருந்தா ஹெவி லகேஜ் பர்டன் ஆன் அஸ் 26ல கயற்றி விடணும்னு மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்றாரு, நம்ம செல்வ பெருந்தகை எடப்பாடி பழனிசாமி வந்து VCகானுடைய தலைவர்கிட்ட பேசின போது அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் they want to revive the connection now. இப்ப பாருங்க, VCK எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ், CPI CPM DMK தனியா போயிடும். அதுக்கு செல்வ பெருந்தகை ஒரு பண்றாரு. அது எல்லாமே 5ஆம் தேதி 10ஆம் தேதி தான் தெரியும் சீதர். இதெல்லாம் ஒரு கன்ஜெக்சர் சார். எதுவுமே டோன்ட் பிலீவ் இட் சார். என்னன்னா DMK அத்தனை டீப் ஃபேக் நியூஸை கிரியேட் பண்றாங்க சார். அது ரொம்ப டேஞ்சர் டு சோசியல் மீடியா, டேஞ்சர் டு DMK இட்செல்ஃப். நான் வந்து ஒரு கை கூப்பிட்டு மு.க. ஸ்டாலின் டைரக்டா ஒரு அப்பீல் விடணும். டாக்டர் ஸ்ரீதரனுடைய டாக்ஸ் டு ஸ்ரீதர் யூடியூப் மூலமா, மிஸ்டர் கே ஸ்டாலின் அவர்களே, 2026க்கு முன்பாக தங்களுடைய திமுக IT விங் திமுகவிற்கு படுகுழி தோண்டி புதைத்து விடும். பி கேர்ஃபுல் வித் யுவர் IT. ஏன்னா அதுல எதுவும் நடக்குது எனக்கு தெரியும். அங்க இருக்க 4-5 பேர் என்னோட டச்சில் இருக்காங்க சார். சார் பட் TR பாலுவோட பையன்
டிஆர்பி ராஜா தான் சார் ஐடி விங் ஹெட். அதனால என்ன சார் டிஆர் பாலு ஜெயிக்கிறாரோ தோத்து போறாரோ அவருக்கெல்லாம் அந்த பழைய மவுச் இல்ல சார். உதயநிதியினுடைய டாமினேஷன் டிஎம்கேல வந்துடுது ஸ்ரீதர். ஓகே சார். இப்போ 2026 பிளானிங் ஃபார் பிஜேபி யாராவது பெரிய தலைவர்கள் ஜாயின் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருக்கா சார் ஆஃப்டர் June 3rd? ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் நிச்சயம் கண்டிப்பா இருக்கும் சார். நிச்சயம் இருக்கு சார். இன்னைக்கு பாருங்க ஒரு 30% ஆஃப் பிஜேபியினுடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்மேன் இஸ் கண்டெஸ்டிங் அகைன்ஸ்ட் காங்கிரஸ்மேன். தே ஆர் ஃபில்டர்ட் பை பிஜேபி. இந்தியா டைப் ஆல் ஓவர் இந்தியா. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரக்கூடிய ஒரு டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஃப்ரம் காங்கிரஸ். பிஜேபியில் இருக்காங்க பிகாஸ் தே டோன்ட் லைக் ராகுல். அதே மாதிரி தமிழகத்தில் எடப்பாடி பிடிக்காதவர்கள் அண்ணாமலையும் சேரக்கூடும். மு.க. ஸ்டாலினுடைய தலைமையை லைக் பண்ணியும் உதயநிதியினுடைய ரைஸை லைக் பண்ணாத பேர் வந்து பிஜேபியில சேரக்கூடும். சிறு கட்சிகள் மதிமுக, சிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் அழிந்து விடும் சார். 24க்கு அப்புறம் 26க்கு அப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வரா பாருங்க சார். சீமான், விஜய், இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஓவர் டுக் தேம். ஏன்னா 24 tried his best. இப்ப 26 இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா 26 டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய வார்னிங் பெல், டேஞ்சர் பெல், என்டரிங் இன்டு டேஞ்சர் ஜோன். ஸோ அது ஒரு டர்புலன்ஸ் பீரியடா இருக்கும் சார். தே மே கம் அவுட் ஆர் தே மே ஃபால் டவுன், அதெல்லாம் தெரியாது சார். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு புத்துணர்ச்சி வந்து இருக்கு சார் ஸ்ரீதர். அந்த அண்ணாமலையுடைய எண் மக்களுக்கு அப்புறம் அதனால தான் செல்வ பெருந்தகை கூட சொல்றாரு, we also would like to say something against the government. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்கக்கூடிய பாருங்க, அந்த சாராய பொருள், போதைப் பொருள்லாம் பார்த்து யங்ஸ்டர்ஸ் நடுவில் அவ்வளோ மைண்ட் செட்டு கராபா இருக்கு சார், தப்பா போயிருக்கு சார். அதுதான் நரேந்திர மோடி 2 தடவை மேட்டுப்பாளையத்துல வேலூர் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு சார். அதை வச்சு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இஸ் சோ எனாமர்ட் ஆஃப் நரேந்திர மோடி. அவர் அவ்வளவு ஆசையா இருக்காரு அன்புமணி ராமதாஸ். நேத்தி வாரணாசியில பேச கூட சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா போயிடுச்சுன்னு. இப்ப அண்ணாமலை அன்புமணி காம்பினேஷன் வித் ஜி.கே. வாசன் டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு டிஎம்கே சார், ரூலிங் பார்ட்டி. வந்துட்டாங்கன்னா விசிகனுடைய இம்பார்ட்டன்ஸ்ல போயிடும் சார். So few more months sir. So திருப்பி ஸ்டார்ட் ஆயிடும் 2026 ஃபீவர் for தமிழ்நாடு. So we will அது வந்து டிஎம்கே பயந்துருக்கு சார் ரொம்ப. நீங்க கேட்டீங்க சவுக்கு சங்கர் அரெஸ்ட் எல்லாம், அதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் ஃபார் தட். 2026 இஸ் நம்ம தமிழ்நாடு வாக்காளர்கள் திமுகவிற்கு ஒரு டெஸ்டிங் பீரியட்ல வச்சுட்டாங்க சார். I want to end this show sir with a last question on Rahul Gandhi sir. புதுசா ராகுல் காந்தி காலங்காத்தாலும் ஏன் சார் அவர் பேர் எடுக்கிறீங்க சார்? அவர் வந்து வயநாட்டு இப்ப பாருங்க, இன்னைக்கு காத்தால ஜஸ்ட் ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் ஸ்ரீதர். வயநாடு ராகுல் காந்தி கண்டஸ்டட், எதிர்த்து அன்னி ராஜா கண்டஸ்ட் பண்ணாங்க சிபிஐ. ரைட். டுடே she is campaigning. She is campaigning for him in Raebareli. அது என்ன வை கான்ட்ரடிக்ஷன் அவங்களுக்குள்ளே ஒரு புரியுது. இப்ப பாருங்க 15th மேக்கும் 19th ஏப்ரலுக்கும் என்ன வித்தியாசம்? அது என்ன, எதுக்கா போறாங்க கேம்பெயின் பண்ண? ராய்பரேலியில தோத்துக்கணும்னு நினைக்கிறாரா ராகுல் காந்தி? எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர் செட் 80% நாங்க எடுப்போம் யூபில நெட்டு. தி கரஸ்பாண்டன்ட் ஆஸ்ட் டிவி அவர் சொன்ன மீடியா ராகுல் காந்தியை மீடியா தான் ப்ரொஜெக்ட் பண்றத தவிர எங்களுக்கு வி டோன்ட் கன்சிடர் ஹிம் அஸ் அவர் காம்படிட்டர்னு சொல்லிட்டாரு. ஸோ ராகுல் காந்தி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு கேளிக்கை மன்னர், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர். பட் பியாண்ட் என்டர்டெயின்மெண்ட் சார், என்னோட கேள்வி ஸ்பெசிஃபிக்கா, யூ ஆல்சோ மேட் அ டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் ஆர்மில அக்னிவீர் வெர்சஸ் புவர் வெர்சஸ் ரிச் ஆர்மி, அக்னிவீர் வெர்சஸ் ஜெனரல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ அடுத்த என்ன உத்தேசத்துல அந்த மாதிரி பேசுறாரு சார்? எந்த உத்தேசத்தை பேசுறாருன்னா, he wants to create a chaos in army சார். எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் அவர் மேல கேஸ் போட போறாங்க. எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்ணாமலை மீது கேஸ் போட்டு ஒரு பண்றாங்களோ, அதே மாதிரி சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேட்க போறாங்க ராகுல் காந்தி மேல சார். அது மாதிரி ஆர்மியை இன்ஸ்டிகேட் பண்ணி பேசுறது ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டின்னு தான் சொல்றாங்க சார் டெல்லியில.
ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது உளறுவது. ஜார்ஜ் சோரேஸ், அப்புறமா சாம் பெட்ரோடா, சைனீஸ் பாஷை, பாகிஸ்தான் பாஷை தான் ராகுல் காந்தி பேசுகிறாரே தவிர தேச விரோத சக்திகளுடன் ராகுல் காந்தி சேர்ந்து கொண்டு அர்பன் நக்சல் மாதிரி பேசுகிறார். அக்னிவீருக்கு எடுத்து அக்னிவீர் வர்சஸ் ஆர்மி, பர்மனன்ட் ஆர்மின்ட்டு ஒரு கான்ஃபிளிக்ட உண்டாக்குறார் சார். அது டேஞ்சர் ஃபார் காங்கிரஸ், டேஞ்சர் ஃபார் ராகுல் காந்தி, டேஞ்சர் ஃபார் இந்தியா சார். ஓகே சார். சார் வித் தட் வில் எண்ட் आवर ஷோ சார். சார் நன்றி சார். வணக்கம். நமஸ்கார் சார். நமஸ்கார் சார்.